கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்து 67 பேர் இறந்தபோது சென்று பார்க்காத முதல்வர் ஸ்டாலின், கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களை நேரில் சென்று பார்க்கிறார் என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகிறார்களே என்ற கேள்விக்கு பதிலளித்த சீமான், கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியது அரசு, ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பொறுப்பேற்க வேண்டியவர் விஜய் என்பதால் முதல்வர் நேரில் சென்றிருக்கிறார் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். உயிரிழந்தவர்கள் அந்த உடற்கூறாய்வு முடித்து எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. நாங்கள் போகும்போது ஒரு 6 பேர் உடல் மட்டும் இருந்தது. நாங்கள் இருக்கும்போது ஒரு 3 உடல் கொடுத்து அனுப்புனாங்க. அதனால் அந்த இடத்துல இருந்து எல்லோரும் மக்கள் அவங்கவுங்க ஊருக்கு பயணிச்சிட்டாங்க. காயம்பட்டவர்கள் ஒரு 60 பேர், 61 பேர் மருத்துவர்கள் சொன்னாங்க. அவங்க மட்டும் இருந்தாங்க. அவங்கள போய் பார்த்தோம். இது பெரிய அளவுக்கு முகத்துலேலாம் ஒன்றும் காயம் இல்லை. சிலருக்கு தான் இங்கே கழுத்தில், கால் கை இதெல்லாம் கொஞ்சம் விழுந்ததில் காயம். மருத்துவர்கள் சொன்னது அது கொஞ்சம் குணமாகிட்டு வருது அப்படின்னு அவங்ககிட்டையும் கேட்டேன். கொஞ்சம் வலி இருக்குது அவ்வளோதான். அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும், 2-3 நாளில் சரி. அதே போல் இந்த கள்ளக்குறிச்சி சாராயம் குறிச்சி உயிரிழந்தவங்களோட அன்னைக்கு முதல்வர் போகலாம். ஆனால் தற்பொழுது இந்த விஜயோட மாநாட்டில் இந்த மாதிரி சம்பவம் உடனடியாக அமைச்சர்கள் முதல்வர் இது காரணம் என்னன்னு நீங்கள் அதுக்கு யார் காரணமோ அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அண்ணன்ட்ட கேட்டு என்ன பதில் சார்? அது அவங்க ஆட்சியில் நடந்துருது. ஏன்னா அதில் குற்றத்தை பொறுப்பேற்க வேண்டியது அவங்களாயிடுறாங்க. இப்போ இது தம்பி விஜயோட கூட்டத்தில் நடந்தது. இப்போ அதே அவங்க கூட்டம்னா அப்புறம் அவர் எதிர்க்கிறாரு, சரி அவர் கூட்டத்தில் நடந்துருது அப்படிங்கும்போது இவங்க உடனடியாக எல்லாரும் இயங்குறாங்க. இது யதார்த்தம் தானே, இதில் போய் பேசிட்டு இருக்கீங்க. பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவிட்டு இந்த சம்பவம் தொடர்பாக திமுக காரங்கள்லாம் கூட்டத்தில் நுழைஞ்சிட்டாங்க, செருப்பு தூக்கி வீசினாங்க, மின்சாரத்தை கட் பண்ணாங்க, நிறைய விஷயங்களை திமுகவுக்கு எதிராகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாவேக்காவினர் சொன்ன நேரத்துக்கு வரல, அவர் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்ற விஷயங்களும் பரவிட்டு இருக்கு. அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்த மக்கள்கிட்ட பேசிட்டு வந்த நீங்கள் அதை எப்படி என்ன மாதிரி நினைக்கிறீங்க, என்ன பார்த்து? இல்லை, இப்போ கூட எங்கள் கூட அமைச்சர் வந்தார், மின்துறை அமைச்சர். என்ன சொல்கிறாருன்னா, மின்கம்பத்தில் ஏறும்போது அவங்க ஆளுங்க தான் மின்சாரத்தை துண்டிங்கன்னு சத்தம் போட்டுருக்காங்க, கத்திருக்காங்க. அதனால அந்த அணைக்க வேண்டியது. சில பேர் அந்த ஜென்ரேட்டர் மேலே ஏறி அது விழுந்ததெல்லாம் அவங்களுக்கு காண வேண்டியது இருக்குது. இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்க முடியாமல் அணைக்கிறது தான் அது. அவர் அதான் சொல்கிறார். வர்றது ரொம்ப நேரம் காத்திருக்கிறது. அந்த குழந்தைகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 8 மணிலேருந்து நிற்கிறாங்க. காலை உணவும் சாப்பிடாமல் வந்துடுறாங்க. அப்புறம் மதிய உணவும் இல்லை, குடிக்க தண்ணியும் இல்லை. அப்போவே ஒரு மயக்க நிலைக்கு பெரும்பாலானோர் வந்துடுறாங்க. போகலாம் அப்படின்னாலும் நெரிசலை கடந்து போக முடியல. அந்த மாதிரி சிக்கிக்கிட்டவங்க தான் ஏராளம். எடப்பாடி பழனிசாமியும் காலையிலேருந்து நம்ம செய்திகளை பேசக்கூடிய மக்களோட கருத்தை கேட்கறது பார்த்தீங்கன்னா, போலீஸார் போதுமானவராக இல்லை. அதே போல் இவங்க இவ்வளோ மக்கள் வந்தாங்கிறது குறுகலான இடம் கொடுக்கறதால தான் இந்த விபத்துகள் சாப்பிடணும். அந்த பகுதி மக்கள் காலையில் செய்தி இது பார்க்கணும். 2 பேரும் 2 காரணங்களை சொல்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் கூட்டம் நடத்தின இடத்துல தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கொடுத்த எண்ணிக்கை 10,000 தாங்க. ஆனால் இவங்க கொடுத்த நேரத்துக்கும் வரலை. அப்படிங்கும்போது கூட்டம் கூடிக்கிட்டே இருந்துச்சுங்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வேற ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த நெரிசல் வந்திருக்காதுங்கிறாங்க. இப்போ இது ரெண்டையுமே எது சரி தவறுன்னு ஆய்வு செஞ்சுக்கல. இழப்பு தான், இறந்தது தான். இனி வரும் காலங்களில் இதுபோல் தவறுகள் நடக்காமல் கவனமாக இருக்கிறது தான் சரியாக இருக்கும். இப்போ இது நடந்து முடிஞ்சிருச்சு, இப்போ போய் அதை பேசி அது எப்படி பார்த்தாலும் அது வழியாக தான் இருக்கும். விஜய் அவர்கள் அந்த சம்பவம் நடந்த பிறகு சென்னை திரும்பினார். சென்னை தற்போது மக்களை போய் சந்திக்கிறதுக்கு ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே காரணத்துக்கு வச்சுக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போய் சந்திச்சிருக்கணுமா என்ன நினைக்கிறீங்க? அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவாக இருந்திருக்கும்னு நம்ம யோசிக்கணும். ஒரு பதட்டமாக இருந்திருப்பார்ல, சரி எப்படின்னு தெரியாமல் அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கணும். எல்லாருக்குமே இருக்கிறது தான். இப்போ அதனால் அதை போய் ஒரு குறைய சொல்லிகிட்டு இருக்க முடியாது. நம்ம ஏன் நீங்கள் போகல, அப்போ அவர் போகலைன்னா நாங்கள்லாம் போகிறோம்ல, தம்பி போகலைன்னா அண்ணம்பி பார்க்குறோம்ல, அதை போய் பெருசு பண்ணிகிட்டு போவார். போய்
நீங்கள் ஏன் போகல, இது ஒரு இது அப்படி சொல்லிட்டு இருக்க வேண்டியது.